இந்த ஆசீர்வதிக்கப்பட்டு மன மகிழ்ச்சியான சமயங்களில் தேவனுடைய திருமணத்தை நோக்கி பார்க்கும்படி அவருடைய பிள்ளைகளாக நம்ம காண்பித்தது அவருடைய மேலான நடனத்திற்காக திருவிழாக்காக எல்லாம் அவருடைய ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா பரிசுத்தமுள்ள பிதாவே, சர்வ வல்லவரே, ஆசீர்வதிக்கப்பட்டு மகிமையான ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை ஆசீர்வதி கர்த்தர் கையோடு இறங்குவார். உண்மை ஆராதிக்கிற அனைத்து உடைய பிள்ளைகளையும் கர்த்தருடைய மகிமை இறங்கி வரட்டும். வேதனைகள் சோதனைகள் மாறி போகட்டும். கர்த்தருடைய சந்தோஷம் சமாதானம் நிறைவாக வரட்டும். கர்த்தாவே, பாடல் பகுதிகள், இசை பகுதிகள், ஜப பகுதிகள், கர்த்தருடைய வார்த்தைகள் அனைத்தையும் ஆசீர்வதித்து விட்டுத்தாரும். உம்முடைய மார்போடு அனைத்துக் கொள்ளும். உம்முடைய கரத்திலே சமர்ப்பிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த
உம்மை கைத்தாழும்படி கனிகூர்ந்து கீதம் பாடுகிறது. சாலமின் ராஜாவின் சொந்தமான சங்கீதம் பாடி ஆடு என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடி கர்த்தரின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். Kantau janame
வெற்றி கோடி பிடித்திடுவோம். நாம் வீடு நடக்கிறோம். எல்லாரும் பாடலே நாம் ஜெபத்தோடு எல்லாம் சேர்ந்து உச்சமாய் பாடி நாம் கட்டளை நாமத்தை நினைவுபடுத்துவோம். Hey,
அனுபவங்களும் இயேசுவின் நாமத்தினால் இந்த பகல் வேளையிலே ஆவியானவரே
உரைக்கப்பட்டது என்று சொன்ன வார்த்தையின்படியாக இந்த வேளையிலே கர்த்தாவே ஓ கர்த்தரே மக்கள் ஆசீர்வாதமாக இப்படி சத்தம் ஒலிக்கப்படட்டும் ஆண்டவரே, சத்தம் ஒலிக்கப்படட்டும். சகல பள்ளங்கள் உயர்த்தப்படுவதாக. எங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற பள்ளங்கள், பள்ளமான அனுபவங்கள் ஆண்டவரே உயர்த்தப்படட்டும், உயர்த்தப்படட்டும். கண்ணியோடு இதை பார்த்து கொண்டிருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகள். பள்ளங்கள் போன்ற அனுபவங்கள் இந்த பகல் மேலே உயர்த்தப்படுவதாக, உயர்த்தப்படுவதாக. சகல கடல்களும் சகல மேடுகளும் சமமாக்கப்படட்டும், சமமாக்கப்படட்டும். ஹalleluya, ஹalleluya. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. விக்கிரங்கள் கடந்து போகட்டும், விக்கிரங்கள் கடந்து போகட்டும், விக்கிரங்கள் கடந்து போகட்டும். கூடா மனங்களை ஒழித்து வைத்து பாதுகாப்பு தெய்வமே, உம்மை நோக்கி பார்ப்போம் ஆண்டவரே, உம்மை நோக்கி துதிக்கிறோம். வெற்றி தருகிற தெய்வமே, வெற்றி தருகிற தெய்வமே. கோலியாத்தை முறியடித்தது போல இந்த நாட்களில் எழுந்திருக்கிறதான பிரச்சனைகளை, எழுந்திருக்கிறதான சூழ்நிலைகளை, எங்களுக்கு விரோதமாய் காணப்படுகிறதான யோகான்களை, எங்களுக்கு விரோதமாய் காணப்படுகிறதான எரிவோ மதில்களை கர்த்தர் உடைக்கும்படியாக இந்த பதிலும் ஆண்டவர் இந்த வேளையில் கர்த்தரை மாற்றி இறங்கி வருவீராக. நன்றியோடு முகத்தை நோக்கி பார்ப்போம் ஆண்டவரே. ஓம் நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கும் ஆண்டவரே. நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய தடைபட்டு போவதில்லை. நீ சகலத்தை மனிதன் நேரத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவரே. உடைய பாதத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். ஆறுதல் நன்று இருக்கிறவர்களுக்கு ஆறுதல் உண்டாகட்டும். ஆறுதலின் தெய்வமே, ஆறுதல் தகப்பனே, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்துப் போகிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஆறுதல் இழந்து அங்கு மிக ஓடி கொண்டிருக்கிறான். ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். விலக்கத்தோடு போராட்டத்தின் மத்தியோடு ஆண்டவர்கள் ஓடிக்கொண்டு அலைந்து கொண்டு பெரிய ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆறுதலின் தேவன், ஆறுதலின் தேவன், ஆறுதலின் தேவன். இந்த வேளையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. வெற்றி தருகிற தெய்வமே நன்றி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஹalleluya. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஹalleluya. தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் பொக்கையும் அறத்தையும் பத்திரமாக காப்பாலே இது முதலாம். பொக்கையும் அறத்தையும் பத்திரமாக காப்பாலே இது முதலாம். எனக்கு சாசை மனம் பர்வதம் நேராய் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் பொக்கையும் அறத்தையும் பத்திரமாக
நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவரின் வாயிலை கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாக இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சூழலில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன். என் உதடுகளை போல கர்த்தாவே நீர் அதை அறிவீர். கர்த்தாவே, நீர் உம்முடைய இலக்குகளை எனக்கு கிடையாமல் போக பண்ணாதையும் உமது கிருபையையும் உமது உண்மையையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவுது. கர்த்தாவே, என்னை விடுவித்தருளும். கர்த்தாவே, எனக்கு சகாயம் பண்ண தீர்வி. மூன்று வசனங்களை நாம் சேர்ந்து வாசிப்போம். என் பேரில் ஆ ஆ ஆ ஆ என்று சொல்கிறவர்கள் தங்கள் வெட்கத்தில் பலனை கைவிடப்படுவார்களாக. உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் வைத்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. நான் சிலுவையில் எழுதியவானவன், கர்த்தரோ என் மேல் நிறைவாய் இருக்கிறார். தேவனின் துணை
என்னை விடுவிக்கவுமாய் இருக்கிறேன். என் தேவனே தாமதியாதையும். அல்லேலூயா. நல்ல கர்த்தருடைய வார்த்தைக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். அதில் 11வது வசனத்தை நாம் வாசித்து கேட்போம். 11வது வசனம் வாசித்தேதான். கர்த்தாவே, நீ உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமல் போக பண்ணாதையும். உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவுது என்று சொன்ன வார்த்தையின்படியாக நமக்கு வாசிக்க கேட்டோம். உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமல் போக பண்ணாதையும். இந்த நாட்களில் கர்த்தருடைய இரக்கத்துக்காக நாம் காத்திருக்கிறோம். நம்முடைய வலுவிடத்திலிருந்து நம்முடைய தேசத்தில் காணப்படுகிறான் இந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தரை மாற்றும்படியாக நம்மை விடுவிக்கும்படியாக கர்த்தருடைய இரக்கத்துக்காக நாம் காத்திருக்கிறான். இந்த நேரத்திலே நாம் கர்த்தரோடு கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் எனக்கு கிடைக்காமல் போக பண்ணாதையும். உம்முடைய இரக்கம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி நாம் வாசித்த வசனத்தின்படியாக, அப்பா, உம்முடைய இரக்கம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். இல்லை சொல்லப்படும் உமது உண்மையும் உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவுள். நிச்சயமாகவே 2 காரியங்களை நாம் பார்க்கணும். அவருடைய கிருபை, அவருடைய உண்மை. இந்த 2 காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம்மை எப்பொழுதும் காக்கும். கர்த்தருடைய கிருபை நம்மளை காக்கும், கர்த்தருடைய உண்மை நம்மளை காக்கும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவருடைய இரக்கத்தை கிடைக்கும்படியாக நாம் அவரை நோக்கி காத்திருக்கிறவர்களாய் காணப்படுவோம். அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையும் உண்மையும் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை காக்கப்படும் போது என்ன நடக்கும் என்று சொல்லி 13வது வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு கண்டுகொள்ள முடியும். வாசிக்கலாம். கர்த்தர் நம்மை விடுவிப்பார், கர்த்தர் நமக்கு சகாயம் பண்ணுவார். நிச்சயமாக 2 காரியங்களை நாம் அங்கே பார்க்கிறோம். கர்த்தர் நம்மை விடுவிப்பார், கர்த்தர் நமக்கு சகாயம் பண்ணுவார். அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இலக்கம் வேணும், கர்த்தருடைய கிருபை வேணும், கர்த்தருடைய உண்மை நம்மை காக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் நம்முடைய வாழ்க்கையை காணப்படும் போது கர்த்தர் விடுவிப்பார், நமக்கு சகாயம் பண்ணுவார். நிச்சயமாக இந்த வாரத்திலே கர்த்தர் நம்மை பாதுகாக்கும்படியாக, விடுவிக்கும்படியாக, நம்மை சகாயம் பண்ணும்படியாக கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் இடங்களில் அவருடைய கண்களை மூடி நாம் வாசிக்க கேட்ட வார்த்தையின்படியாக கர்த்தருடைய பாத்திரம் ஒப்புக் கொடுப்போம். இந்த 40வது சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்ட வார்த்தையின்படியாக ஆண்டவருடைய இரக்கமும் அவருடைய கிருபையும் அவருடைய உண்மையும் நம்மை காக்க கடவுள். அப்படி நம்மை காக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று சொல்லி நாம் கேட்டோம். கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார், கர்த்தர் நமக்கு சகாயம் தருகிறார். இந்த நாட்களில் கர்த்தர் நம்மை விடுவிக்கும்படியாக உங்களை விலகினத்தோடு இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் இந்த வேளையிலே கர்த்தர்களை விடுவிக்கும்படியாக ஆண்டவருடைய குலத்தை வந்து பாருங்கள். அவருடைய சகாயம் வேண்டும் அப்படி என்று சொல்லி நீங்கள் காத்திருப்பீர்கள் என்று சொன்னால், நான் பயந்து கொண்டிருக்கிறேன், என்னையும் இந்த குழந்தை மாற்றிவிடுமோ என்று சொல்லி திமில் என்னை மூடிக்கொண்டது என்று சொன்ன வார்த்தைப்படியாக ஒருவேளை வேதனையோடு இருப்பீர்கள் என்று சொன்ன ஆண்டவரே, எனக்கு சகாயம் பண்ணும், நான் நிற்க எனக்கு பலன் தாங்கும் என்று சொல்லிவிடத்தில் ஆண்டு கேட்போம். அன்பு நல்லதாவே ஆசீர்வதிக்கப்பட்டதால் இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வாசிக்க கேட்ட வார்த்தைப்படியாக உங்களுடைய இரக்கமும் உங்களுடைய கிருபையும் உங்களுடைய உண்மையும் எப்பொழுதும் எங்களை காக்க வருவதாக. அப்படி எங்களை காக்கப்படும் போது நீரை விடுவிக்கிறேன், உங்களுடைய சகாயம் எங்களுக்கு வெளிப்படுகிறது. உங்களுடைய பாதுகாப்பு எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். உங்களுடைய வார்த்தைப்படியாக நாங்களுடைய வார்த்தைப்படியாக ஆமென் விசுவாசித்து இந்த வார்த்தைப்படி அறிக்கைப்படி நாங்கள் நம்முடைய பாதத்திலே கடந்து வந்திருப்போம். கர்த்தரை பலப்படுத்தி தாழ்த்துவோம். என் ஜெபத்தை கேளுங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான நேரத்துக்காக பிடிக்கிறேன். வேதனைகள் சோதனைகள் நிறைந்த உலகத்தில் ஆண்டுடைய பரிசுத்த முகத்தை நோக்கி காத்திருக்கிற இந்த நாளில் ஆவியானவர் இவ்விதமாக கர்த்தரை துதிக்க ஆராதிக்க ஒரு விசை கூட அவரை போற்றும்படி ஆண்டவர் கிருபையாக நமக்கு தந்த இரக்கத்திற்காகவும் ஆயுசு நாளில் இந்த நாளை கூட்டி தந்தபடினால் ஆண்டவர் கோடி நன்றி செலுத்துகிறது. உங்களை சந்திப்பதிலே மறுபடியும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டுடைய வார்த்தையை நாம் இன்றைக்கு சுருக்கமாக தியானிக்க போகிறோம். நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாதே.
நாளை என்ன நடக்கும், நாளை நிலைமை என்ன என்று நீ கவலைப்படாதே என்ற நிலைமையிலே இன்று கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். நாளை குறித்து கவலைப்படுகிற ஆண்டவர் இருக்கிறார். நாளை நமக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் அறிவார். சரீர சுகபலன் நாளைக்கு தேவை, உண்ண ஆகாரம் கொடுக்க வஸ்திரம் தேவை, எல்லாவற்றையும் அறிகின்ற பார்க்கின்ற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். இந்த கொடிய உலகத்திலும் அவர் நம்மை கருதுகிறவராகவே இருக்கின்றார். நம்மை கருத ஒருவரும் இல்லையே. நாளை நாம் என்ன செய்வோம் என்று திணற வேண்டிய தேவை இல்லை என்று பரிசுத்த வேதாகமம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய தேசத்தை பார்க்கும்போது நாளை நாம் என்ன செய்வோம், நாளை என்ன நடக்கப் போகிறது என்று வேதனையோடு இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்புள்ளங்களே, ஒருவேளை நீங்களும் நாளை என்ன நடக்கும், நாளை நிலைமை என்ன என்று நீங்கள் யோசிக்கலாம். இல்லை, வேதனையோடு ஆண்டுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கலாம். நான் என்ன செய்வேன், நாளைக்குரிய காரியத்தை குறித்து வேதனையோடு இருக்கிற உங்களோடு இன்று என் ஆண்டவர் பேச போகிறார். ஹல்லேலூயா. உலகத்தை படைப்பவர் நம்முடைய ஆண்டவர். மனிதனை படைப்பதற்கு முன்பாக எல்லா விருட்சங்களையும் ஆண்டவர் படைத்தார். அவனுக்கு தேவையான அனைத்தையும் ஆண்டவர் படைத்தார். பிற்பாடு மனிதனையும் படைத்தார். அப்படி என்றால் நம்முடைய தேவைகளை அறிகிறவர் நம்முடைய ஆண்டவர் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆகினாலே எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி நாம் அவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். ஆண்டவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. மனுஷனால் கூடாத காரியங்கள் அநேகம் உண்டு. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. வேதனையில் தூக்கி எடுக்க ஆண்டவர் போதுமானவர். சோதனையில் தூக்கி எடுக்காதவர் போதுமானவர். கண்ணீரை நமக்கு துடைத்து வாழ வைக்க நம்முடைய ஆண்டவர் போதுமானவர். நாம் வேதத்திலே வாசிக்கும் போது ஆகாய் தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிற ஒரு தீர்க்கதரிசி இன்றைக்கு உங்களோடு தீர்க்க தரிசனமாய் பேச போகிறார். 2021 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆகாய் தீர்க்கதரிசி என்ற ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வருவதற்கு முன்பாகவே அவர் தீர்க்க தரிசனமாய் சொன்னார். பல காரியங்களை அவர் தீர்க்க தரிசனமாய் சொன்னார். இன்று நடக்கிற காரியத்தையும் அவர் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்போது அவர் சொல்கிற வார்த்தை என்ன? ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் யாராக ஒருவர் வாசிக்கலாம். ஆகாய் 2:19. உலகத்திலே பார்க்கும்போது எல்லா கனி விருட்சங்களும் கனி இல்லாமல் போய்விட்டது. அபிதமான ஒரு சூழ்நிலை உருவாயிற்று அன்று. அந்த நேரத்திலே ஜனங்கள் கதற தொடங்கினார்கள். நாங்கள் நாளை குறித்து என்ன செய்வோம்? விருட்சங்களை நடுகிறோம், அது பலன் கொடுக்க வேண்டிய காலத்திலே பலன் கொடுக்காமல் போய்விட்டது. இதனாலே நாங்கள் என்ன செய்வோம் என்று புலம்பிக் கொண்டு தங்கள் பசியை ஆற்ற முடியாத நிலைமையிலே வேதனையோடு இருக்கிற ஜனங்களை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை தீர்க்கதரிசிக்கு உண்டாயிற்று. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களே, நாளை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம். அத்தி மரம், ஒலிவ மரம் கனி இல்லாமல் இருந்தாலும், ஆற்றில் மந்தைகள் இல்லாமல் இருந்தாலும் தேவ பிள்ளைகள் கர்த்தர் கைவிடுவதில்லை என்று ஆகாய் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். இங்கே ஆகாய் தீர்க்க தரிசி சொல்லுகிறார்,
விருட்சங்கள்லாம் பலன் இல்லாமல் போய்விட்டது. நாளை என்ன செய்வோம் என்று திணறுகிற கூட்டத்தை பார்த்து சொல்லப்படுகிறது, நான் இன்றும் உங்களை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம் எங்கேயும் வரும். களஞ்சியத்தில் விதை இல்லையே, ஒன்றுமில்லாமல் இருக்கும் போது எப்படி வரும் என்று அன்று இந்த ஆகாய் தீர்க்கதரிசனம் சொன்ன நேரத்தில் மக்கள் சிந்தனையிலே வந்திருக்கலாம். எகிப்திலிருந்து கடந்து வந்த இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தின் பாதையிலே நடந்து வரும்போது ஏறக்குறைய 6 லட்சத்துக்கு மேற்பட்ட யுத்த புருஷர்கள் மற்றும் பிள்ளைகள், சகோதரிகள், பெரியவர்கள் திரள் கூட்டம் கடந்து வரும்போது இந்த வனாந்தரத்திலே யார் ஆகாரம் கொடுக்க முடியும் என்ற கேள்வி ஒருவேளை ஜனங்களுடைய உள்ளத்திலே எழுப்பியிருக்கலாம். அவர்களை வழிநடத்த வந்த மோசேயினுடைய இதயத்திலே கடந்து வந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் ஏற்பிலிருந்து கொண்டு வந்த ஆகாரம் வழியிலே தீர்ந்து விட்டது. பிற்பாடியவர்களுக்கு எங்கே ஆகாரம் கிடைக்கும் என்று ஆண்டவரை நோக்கி பார்த்தபோது விதை இல்லை. வனாந்தரை யாத்திரை, களஞ்சியத்தில் ஒன்றுமே கிடையாது, பானையில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் பரலோகத்தில் வாசலை ஆண்டவர் திறந்தார். மனிதனுடைய எண்ணத்திற்கும் திட்டத்திற்கும் சிந்தனைக்கும் அப்பாற்பட்ட காரியத்தை செய்கிறவர் தான் நீங்களும் நானும் போற்றுகிறோம் நம்முடைய ஆண்டவர். அவர் மனிதனுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அவர் செய்கிறார். இஸ்ரவேல் மக்கள் ஒரு நாளும் எகிப்திலிருந்து புறப்படும் போது இவ்விதமான ஆகாரம் கிடைக்கும் என்று அவர்கள் மனதில் எண்ணவில்லை. ஸ்தோத்திரம். வந்து கொண்டிருக்கும் போது அப்படியே பாலை கூடாரத்தை போட்டு தங்கினார்கள். நாளை நாங்கள் என்ன செய்வோம்? எங்கள் பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டுமே, என்ன கொடுப்போம்? பெரியவர்கள் சொல்லலாம், பசியோடு நாங்கள் வாடிக்கொண்டிருக்கிறோமே, என்ன செய்வோம்? எகிப்திலிருந்து கொண்டு வந்த ஆகாரம் தீர்ந்து விட்டது, நாளைக்கு நாம் என்ன செய்வோம் என்று அவர்கள் கண்ணீரோடு காணப்படலாம். கர்த்தர் மோசே மூலமாய் அற்புதத்தை செய்தார். இன்றைக்கு உன் மூலமாக, உன் வீட்டின் மூலமாக கர்த்தர் அற்புதத்தை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் தான் மேலானது. காலையில் எழுப்பி பார்க்கும் போது கூடாரத்தை சுற்றிலும் ஸ்தோத்திரம் மன்னா என்று கிடக்கிறது. இந்த மன்னாவை குறித்து பைபிள் சொல்லுகிறது, தூதர்கள் சாப்பிடுகிற இந்த மன்னா பிரகாசிக்கிறதாயிருக்கும், முட்டை போல அளவுள்ளதாயிருக்கும், தேவையை போட்டு சுட்டெடுத்த படியாக போல இருக்கும். நம்ம ஊரில் எல்லாம் எண்ணெய்லாம் படியாக சுட்டெடுப்பார்கள். ஆனால் இங்க பைபிள் சொல்லுவது தேவையில் சுட்டெடுத்த படியாக. இந்த விதமான அப்பத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு வனாந்தரத்தில் ஆண்டவர் தாராளமாய் கொடுத்தார். அவர்கள் எடுத்தவுடனே சாப்பிடலாம். ஸ்தோத்திரத்தை அழைத்து அப்பமாக சுட்டு சாப்பிடலாம், தோசையாக சுட்டு சாப்பிடலாம். எந்த கவலையும் இல்லை. நிச்சயமாக ஆண்டவர் நடத்தினார். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 40 ஆண்டுகள் அவர்களுக்கு ஆகாரத்தை கற்று கொடுக்க தொடங்கினார். இன்றைக்கு வேதம் அதிகமாக சொல்லுகிறது. ஆகாய தீர்க்கதரிசியின் மூலமாக 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். களஞ்சியத்திலே இன்னும் விதை தானியங்கள் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. இது ஒன்றும் கனி கொடுக்கவில்லை. அத்தி மரம், ஒலிவ மரம், திராட்சை ஒன்றுமே கனி கொடுக்கவில்லை. கனி இல்லாத சூழ்நிலையில் ஆண்டவர் அப்புறமாக என்ன சொல்லுகிற வாசிக்கிறார். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றார். இன்று முதல், நாளைக்கு அல்ல, அடுத்த நாள் அல்ல, இல்லை பசியினால் இன்றைக்கு படுத்திருக்க நாளைக்கு பார்ப்போம் என்று ஆண்டவர் சொல்லல. இன்று முதல், இந்த நேரம் முதல், இந்த நேரம் முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தருடைய
வாங்கி கேட்கின்ற அன்பு உள்ளமே ஒரு வாழ்க்கையை இன்று முதல் ஆசீர்வதிக்க என் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிறதையும் சொல்லும்போது விருட்சங்களிலே வளரில்லை, விதையில்லை, ஒன்றுமையில்லை, புசிப்பதற்கு ஆகாரம் இல்லை, விருட்சங்களை பார்த்தால் கனிகள் இல்லை. இவ்விதமான கொடூரமான ஒரு காலம் அன்றைக்கு வந்தது. இன்றைக்கு ஒரு வேளை இந்த நாளிலே புசிக்க ஆகாரம் இருக்கலாம். ஆனால் ஸ்தோத்திரம், கொள்ளை நோயினாலும் வேதனையாலும் அவை மக்கள் வேதனையை பட்டுக் கொண்டிருக்கிற இந்த காலத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறது, நான் ஆசீர்வதிப்பேன். மனிதனுடைய சிந்தைக்கு அப்பாற்பட்ட காரணம் இது. மனிதன் ஆசீர்வதிக்கப்படணும்னா விருட்சத்திலே கனிகள் இருக்க வேண்டும், இல்லை விதை இருக்க வேண்டும், இல்லை நாங்கள் இருக்க வேண்டும். ஒரு அருமையான சம்பவம் எனக்கு ஞாபகத்தில் வருகிறது. எளியா என்று சொல்லப்படுகிற ஒரு நல்ல தீர்க்கதரிசி இருந்தார். அவர் சாலிபாத்தூருக்கு கடந்து சென்றார். அந்த பகுதியில் உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு அருமையான தாயும் பிள்ளையுமாக விறகு பறக்க வந்தார்கள். அவரை விறகு பறக்கி கொண்டிருக்கும் போது தீர்க்கதரிசி கேட்கிறாமா, குடிக்க கொஞ்சம் தண்ணி தர வேண்டும், நீ அப்பமும் தர வேண்டும். அருமையான தாயார் தீர்க்கதரிசி என்பதை அவர் பார்வையே தெரியும். காரணம் தீர்க்கதரிசியாக இருக்கிறார். அவருக்கு ஆகாரம் கொடுத்துதான் ஆக வேண்டும். ஆனால் என்ன செய்கிறது? சூழ்நிலை பரிதாபமான சூழ்நிலை. தேசம் முழுவதும் பஞ்சம், பானைகள் 2 அடைக்கு தான் மாறு, கலசத்தில் கொஞ்சம் என்பதாக இருக்கிறது. இதை அந்த தாயார் தீர்க்கதரிசி ஆண்டவனே, 2 அடைக்கு தான் மாவு இருக்கிறது, கலசத்தில் கொஞ்சம் தான் எண்ணெய் இருக்கிறது. நாங்கள் 2 அடை சொல்லு, நானும் என் மகன் சாப்பிட்டு விட்டு அதோட முடிந்து விட்டது. நாங்கள் பசியினாலும் மரணமடைய என்னை கற்பனைவாக்கி என்கிறார். கொள்ளை நோயினால் நாங்கள் சாக்கப் போகிறோம், வேதனையினால் நாங்கள் சாக்கப் போகிறோம், கடன் கொள்ளையினால் நாங்கள் சாக்கப் போகிறோம். வேறு எங்களுக்கு என்ன வழி? கொஞ்சம் தான் இருக்கிறது. தீர்க்கதரிசி என்ன சொல்றார்? போனோமா முதலில் சொல்றாங்க, பாத்திரத்தில் தண்ணி தினமும் கொண்டு வா. அந்த தாய் மகன் அவருடைய விசுவாசத்தில் பாருங்கள். இந்த உலகத்திலே சாதாரண மனிதர்கள் அப்படி செய்யப்பட மாட்டார்கள். வேற சாப்பிட வழி இல்லை, ஆகாரங்கள் மக்கள் ஒரு பகுதியிலே பஞ்சத்தினாலே மரணம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். மழை இல்லை, ஆகினால பஞ்சம், கொடிய பஞ்சம். ஆனால் அந்த தாயார் முதலில் சொல்றார், அடங்கி கொஞ்சம் கலசு, கொஞ்சம் பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கொண்டு தாய் மகன்மாக தீர்க்கதரிசியை தேடி கடந்து செல்கிறார். அந்த தீர்க்கதரிசிக்கு தெரியும், அதை நாம் ஆசை வைத்து சாப்பிட்டால் பானிலே மாவு கலசத்தை எண்ணெய் குறையாது. அவர்கள் வாங்கினார். இன்றைக்கு பார்க்கிறனா அபிநவாக தாய் ஒரு சின்ன பிள்ளையுமாக வந்து சொல்றாங்கன்னா சாதாரண நிலைமையில நம்முடைய மனதில் சொல்லுவோம், இல்லைம்மா இங்க கொண்டு வந்தீங்களே, நீங்க சாப்பிடுங்க, பரவாயில்லை, என்னை அழைத்த தெய்வம் நடத்துவோம். இதுதான் சாதாரண நிலைமையில் ஒரு ஊழியக்காரன் சொல்லுகிறது. ஆனால் தீர்க்கதரிசி அப்படி செய்யவில்லை. காரணம், அப்புறமாக நடக்கிற சம்பவம் தீர்க்கதரிசிக்கு தெரியும். ஆகையினால்தான் வாங்கினான். அந்த தாயும் பிள்ளையுமாக பையன் மகன்மாக காத்து நிற்கிறார்கள். தீர்க்கதரிசி கொஞ்சம் கூட அடியில கொஞ்சம் விட்டு இந்த சின்ன பையன்கள் எல்லாமே சாப்பிட்டு தண்ணியிலே எல்லாமே குடிச்சுட்டு பாத்திரத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகும்போது கண்ட காட்சிகள் வானிலே மாமழை அனுப்புகிறது.
கலசத்தில் எண்ணெய் நிரம்பியிருக்கிறது, தண்ணீர் இருந்த பாத்திரத்தில் தண்ணீர் நிரம்பியிருக்கிறது. மனைவி சொல்வார்கள், பிள்ளைகள் காலையில் திருப்தியாக சாப்பிட்டார்கள், தீர்க்கதரிசியை தேடி போகிறார்கள். ஐயா, இவ்வளவு அதிசயம் காரணம் செய்யணும். நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க. அந்த தீர்க்கதரிசி வீட்டுக்கு கிடைச்சார். பச்சைக்காலம் முடியும், அவர்கள் ஆகாரத்துக்கு கவலைப்படவே இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ எதை குறித்து கவலைப்படுகிறார்? தலைவனத்தை குறித்து கவலைப்படுகிறார்கள். கவலைப்படாமல் ஒரு வாழ்க்கையை ஆண்டவருக்கு சமர்ப்பியும். ஆண்டவருடைய வசனம் ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்படுகிறது. தானியங்களே விதைகள் ஒன்றுமில்லை, தானியங்களே கனிகள் இல்லை, பானையில் விதைகள் இல்லை, ஒன்றுமே கிடையாது. நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லும்போது தீர்க்கதரிசி கற்போடு பார்த்து சொல்கிறார், இன்று முதல் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இன்று முதல் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீதிமொழி புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், நீதிமொழி 27:1 வாசிக்கிறோம். நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாதே. நாளை குறித்து நீ பெருமை பாராட்டாதே. ஒரு நாள் ஆண்டவர் நமக்கு தருவதை நீ அறியாதே. நாளை நீ உயிரோடு இருப்பாயா? பேசுகிற நான் இருப்பதா? அடுத்த நிமிஷம் என்னுடைய நிலைமை என்ன? கேட்கிற உங்களுடைய நிலைமை என்ன? யாருக்கு தெரியும்? நான் சொல்கிற கட்டுரை வார்த்தை நீங்களுடைய புஸ்தகத்தில் நான் வாசிப்போம். நாளை குறித்து நீ பெருமை பாராட்டாதே. என்னுடைய குலத்தினாலே, என்னுடைய திறமையினாலே இது ஆணிக்கு என்று நீ எண்ணாதே. நாளை உனக்கு உண்டா இல்லையா தெரியாது. மத்திய 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்றார். நாளை குறித்து நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். காரணம், நாளை உங்களை குறித்து கவலைப்படும். உங்களுக்கு என்ன தேவை? சரீர சுகம் வேணுமா? தேவையா? புசிக்கிற ஆகாரம் தேவையா? எது தேவை என்பதை நாளை குறித்து ஆண்டவர் கரிசனை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறார் உள்ளவே, வீடுகளிலிருந்து கேட்கிறார் உள்ளவே. நாளை குறித்து கவலைப்படாதே என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சொல்கிறார். 4ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கும் போது யாக்கோபு விதமாய் சொல்கிறார். யாக்கோபு 4:14-15 வாசிக்கலாம். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகை போல் இருக்கிறதே. ஒரு புகையை போல் இருக்கிற ஒரு மனிதனின் வாழ்க்கையை குறித்த அப்போஸ்தலர் யாக்கோபு பரிசுத்த ஆவியால் நிரம்பி அவன் இன்று நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாளை நடப்பது உனக்கு தெரியாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. ஆக இந்த நாளில் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும், முழு நம்பிக்கையாக நம்ப வேண்டும். ஆண்டவரை கைவிடவே மாட்டார். 15ஆம் வசனம், ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால். ஆகினாலே ஆண்டவருக்கு சித்தம் என்றால் நாளை நாங்கள் உயிரோடு இருப்போம். ஆண்டவருக்கு சித்தம் என்றால் நாங்கள் அதை செய்வோம். ஆண்டவருக்கு சித்தம் என்றால் நாங்கள் இதை செய்வோம். ஆண்டவருக்கு சித்தமான காரியத்தை ஆண்டவர் செய்வார். அதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஒரு வசனம் கூட வாசித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது எலிசா தீர்க்கதரிசியை குறித்து சொல்லப்படுகிறது. சமாரியாவுடைய கொடிய பஞ்சம், மனிதனுக்கு புசிக்க ஆகாரம் இல்லை,
இவ்விதமான போராட்டத்துக்குள்ளே, வேதனைக்குள்ளே, கஷ்டத்துக்குள்ளே ஆமென் அந்த சமாரிய தேசம் துடித்துக் கொண்டிருக்கிறது. அரசன் வஸ்திரத்தை கிழிக்கிறான். பயனாலே யாரை காப்பாற்ற முடியாது, நான் என்ன செய்ய முடியும் என்று உலகம் போது தீர்க்கதரிசியை தேடி அரசன் நாட்களை அனுப்புகிறான். இப்போதுதான் ஆண்டவரை தேட அவருக்கு மனம் வந்தது. அன்பான உள்ளமே, உன்னுடைய வாழ்க்கையில இன்று முதல் கர்த்தரை தேடு. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இங்கே சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்பனை. தொடர்புள்ள பகுதியை அன்பானவர்களே நீங்கள் வேதத்திலே வாசியுங்கள். ராஜாவுடைய முக்கியமான பிரதானி வந்திருக்கிறார். தீர்க்கதரிசனமற்ற நாளை இந்த நேரம் இவ்விதமான அதிசயம் சமாரியர்களே நடக்கும். ராஜாவின் பிரதானி சொல்கிறார், வானம் திறந்து வந்தாலும் நடக்காது. இன்னைக்கு அநேகர்கள் விசுவாசம் இருக்குது. அவங்க பேசுவாங்க, வானம் திறந்து வந்தாலும் நடக்காது. தீர்க்கதரிசனமே சொல்கிறார், நீ அதை பார்ப்பாய், நீ அதை சாப்பிட மாட்டாய். நீ பார்ப்பாய், உண்மைதான். உன்னால சாப்பிட முடியாது. ஏன் சாப்பிட முடியாது? 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது சமாரியாவிலே காரணம் ஆகாரம் இருக்கிறது என்ற செய்தியை கேட்டபோது வாசலை திறந்தார்கள். வரிசையாக விடும்படியாக ஆட்களை மட்களை எழுதும்படி வாசல் வழியாக விடும்படியாக வாசலை திறந்து பிரதானி அங்கே நின்றான். சொன்னாலே வானம் திறந்தால் நடக்காது என்று. அப்போது தீர்க்கதரிசி எலிசா சொன்னாரே, நீ பாப்பா, நீ சாப்பிட மாட்டாய். சமுத்திரம் இந்த பசியினால், கொடிய பசியினால் இருக்கிறவர்கள் எப்படி பொறுமை சந்திப்பார்கள்? அவனை விழித்து போனார்கள், தள்ளினார்கள். அங்கே மக்கள் வரிசையாக போகிறாங்க. எனக்கு தாராள பொருள் எடுக்க வேண்டும் என்று அவன் கீழே விழுந்தான். மிதித்து போனார்கள். அவன் பிரதானி அல்லவா, எண்ணப்பட்டு கூட ஒருவர் கூட இல்லை. எல்லாரும் மிதித்தாங்க. மிதித்து எல்லாரும் பொருளை எல்லாம் எடுத்துட்டு வந்து பார்க்கும்போது கடைசியாக பிரதானி எல்லாருடைய கால் பட்டு அவன் மரணம் அடைந்திருக்கிறார். அன்பான தேவனே, இந்த வார்த்தை கேட்கிற உனக்கு நான் சொல்லுகிறேன், நீ விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். விருட்சங்களை பார்த்தால் ஆண்டவருடைய உதத்தை பார்த்து உங்களுக்கு கிடைக்கும். ஸ்தோத்திரம். நம்முடைய விடுதலை சுகம் ஆண்டவருடைய தாழ்வனால் உருவாகிறது. அந்த தாழ்வனால் உருவாகிற சுகம் இன்று கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படட்டும். அதற்காக அர்ப்பணிப்போமா? கண்களை மூடுவோம். இருந்த வண்ணமாக சில நிமிடம் ஆண்டவருடைய இந்த தாயை கொண்ட கரத்தை நோக்கி பார்ப்போம். ஒத்தாசை வருகிற தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். பரப்பேது உங்களுக்கு ஆகாரம் வரும். பரப்பேது பரவல் தெய்வம் என்கிறேன். இந்த நேரத்தில் சுகமாக்குவார். உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுவார். வேதனைகளை மாற்றுவார். கண்ணிகளை மாற்றுவார். உங்களுடைய நாமத்தினாலே நாங்கள் கடந்து நல்ல பாடல் இசைகளை தந்து சங்கீதத்தின் மூலமாக இறைவனோடு பேசினேன். உமக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கைவிடுகிறது என்ற நிலைமையோடு பேசுகிறார். தரம் தூக்கி இருக்கிற உன்னத தெய்வமே உங்களோட நன்றி. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையாக இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இன்று முதல் நான் உன்னை விடுவிப்பேன். இன்று முதல் இந்த வார்த்தையோடு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வெளிப்படுத்தும். அவருடைய தலைவர்கள் சோதனையில் போராட்டங்கள் மாறட்டும். ஆசீர்வாதத்திற்காக தேவ திருமலை கூட்டிக்கொள்ளும். தேவ மகிமை இப்போது எப்போதும் பிள்ளைகள் அவருடைய கண்ணை திறக்க வேண்டும்.
பிதாவாகிய பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகள் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவருடைய நாமத்தில் ஆசீர்வதித்து அவருடைய சமீபத்தில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் பூசுகிறேன். கர்த்தருடைய கிருபையை மூடிக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். praise ஸ்தோத்திரம். என் முழுமையை பரிசுத்தமானவரே ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவின் கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல காரியங்களோடு ஆத்மாவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனாலும் பரிசுத்தாய சிநேகம் கூறுவோம். நாம் தாவரோடும் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து குடும்பங்களோடும் உள்ளங்களோடும் வெளிநாடுகள் இந்தியாவில் பல பகுதியை கேட்கிற அனைத்து தெய்வ பிள்ளைகளோடு அவர்களுடைய இருப்பதாக. மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரையும் கர்த்தருடைய கிருபை சமாதானம் உங்களோடு